வணக்கம். இன்றைய தொகுதிகளின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சியின் முதற் பகுதியில் நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி பெரம்பூர். திமுக சட்டமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கும் தொகுதி. இங்கு நம் செய்தியாளர்கள் ராஜ்குமாரும் கனிமொழியும் பயணித்திருக்கின்றனர். தொகுதியின் நிலையை ஒரு தொகுப்பின் வாயிலாக பாருங்கள். வடசென்னை மக்களவை தொகுதியில் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இடம்பெற்றிருக்கு. சென்னையின் பழமை வாய்ந்த தொகுதி அப்படிங்கிற சிறப்பையும் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி பெற்றிருக்கு. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 7 மாநகராட்சி வார்டுகள் உள்ளன. பெரம்பூர் தொகுதி உருவாக்கப்பட்ட பின் முதன்முதலாக தேர்தலை சந்தித்த 1977 ஆண்டு முதல் 2019 ஆண்டு நடந்த இடைத்தேர்தல் உட்பட தற்போது வரை 11 தேர்தல்களை சந்தித்துள்ளது. இவற்றில் திமுக 6 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 3 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இதுவரை வென்றவர்கள்: 1977 மற்றும் 80 ஆண்டு தேர்தல்களில் திமுக வேட்பாளர் பாலன் வென்றார். 84 திமுகவின் பருதி இளம்வழுதி வென்றார். 89 திமுகவின் செங்கை சிவம் வென்றார். 91 அதிமுகவின் MP சேகர் வென்றார். 96 திமுகவின் செங்கை சிவம் மீண்டும் வென்றார். 2001 2006 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் K மகேந்திரன் வென்றார். 2011 அதே கட்சியின் சவுந்தரராஜன் வென்றார். 2016 அதிமுகவின் P வெற்றிவேல் வென்றார். 2017 இறுதியில் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் பேரவைத் தலைவர் எடுத்த தகுதி நீக்க நடவடிக்கையால் உறுப்பினர் பதவியை வெற்றிவேல் இழந்தார். அதன் பிறகு 2019 நடந்த இடைத்தேர்தலில் திமுகவின் RD சேகர் வென்று தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,15,208. திடக்கழிவு மேலாண்மை பண்றதுக்காக கடந்த 1986 வருஷம் 65 ஏக்கர் பரப்பளவில் ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாகி பார்க்கும்போது 350 ஏக்கர்ல அந்த இடம் விரிவடைஞ்சு கொடுங்கையூர் குப்பை கிடங்கா மாறியிருக்கு. இந்த குப்பை கிடங்குனால நிறைய சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுறதாகவும் அதனால இந்த கிடங்கை வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறது இந்த பகுதிவாசிகளுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. கொசு நைட்டானா தூங்க முடியல. பின்னாடி சந்து பக்கம் ஒரே காவா தண்ணியை சஸ்பெண்ட் அடிச்சுக்கின்னு இருக்குது. அப்படியெல்லாம் இருக்குது. சம்பாதிக்கிறது இந்த கொசு வத்தி வாங்கிறதுக்கு சரியாக போகுது. வீடு கட்டித்தர நாங்கள் வீடு கட்டித்தரல. வீடு எல்லாம் உள்ளே இடிஞ்சு இருக்குது. அது நைட்டில் படுத்தாலுமே பயமாக இருக்குது. அது மாதிரி இருக்குது இந்த ஹவுசிங் போர்டு. காவாடப்பு கொசு தொல்லை. கொசு மருந்து அடிக்கிறதுக்கு யாரும் வரதில்லை. இப்படி நிறைய கரண்ட் அடிக்கடி போகுது. இந்த மாதிரி தண்ணி ப்ராப்ளம் எல்லாம் நாங்கள் லாரியில் தான் தண்ணி பிடிக்கிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது. காவா பிரச்சனை எடுத்துனாமக்கிற பின்னாடி கொஞ்சம் எடுத்துனுக்குறாங்க. பின்னாடி எடுத்துனது ஜன்னலில் பின்னாடி கொட்டுறாங்க பார்த்தியா, அதுதான். அதெல்லாம் அடைக்கணும். அதை பின்னாடி கொட்டி கீழ் வீடெல்லாம் பாதிப்பு. அது செய்யறதில்ல. அதான் 3 வருஷம் ஆகுது. இன்னும் அவங்க வீடு கொடுக்கல. எல்லாம் டிராபிக். இந்த இடத்துல மக்கள் நடமாட முடியாது, போக்குவரத்து போக முடியாது, வர முடியாது. இதுதான் இந்த இடத்துல உள்ள பிரச்சனை.
நம்ம கூட செய்தியாளர் ராஜ்குமார் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த தொகுதியிலிருந்து அதிக அளவுக்கு பெரிய வாகனங்கள், கனரக வாகனங்கள் அதிக அளவுக்கு செல்வதனால கொடுங்கையூர், வியாசர்பாடி, கணேசபுரம் இது போன்ற பகுதியில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும்னு கேட்குறாங்க. மழைக்காலங்களில் தனித்து விடப்பட்ட தீர்வாக பெரம்பூர் தொகுதி இருக்குது. கணேசபுரம் சுரங்கப்பாதை, வியாசர்பாடி பகுதியில் எப்போதும் மழைநீர் தேங்கி இருக்கிறதுனால அந்த நேரத்தில் மிகுந்த சிரமத்தை இந்த பகுதி மக்கள் சந்திக்கிறாங்க. ரெண்டாவது, குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இப்போ வீடுகள் SM நகரில் கட்டப்பட்டு வருது. இன்னும் 350 பயனாளிகளுக்கு வீடுகள் கிடைக்கல. இந்த இடங்கள் மேம்படுத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கை இருக்குது. அதே போல் இந்த தொகுதியில் 37 மற்றும் 42வது வார்டில் ரேஷன் கடை தனித்தனியாக அமைத்து தரணும் அப்படின்ற ஒரு நீண்டகால கோரிக்கை இந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. SM நகரில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை மகப்பேறு மருத்துவமனையாக மேம்படுத்தப்படணும் அப்படின்ற கோரிக்கையை சொல்கிறாங்க. அதே போல் லைப்ரரி தொகுதியிலே 2 லைப்ரரியில் ஒரு லைப்ரரி ஏற்கனவே இடிக்கப்பட்டிருக்கு. நம்ம லைப்ரரி கூடுதலாக வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை சொல்கிறாங்க. அதே போல் இங்கே பேருந்து வசதிகள் இங்கே முல்லை நகர் பகுதியில் 3 சர்வீஸ் நிறுத்தப்பட்டிருக்கு. 11A, 33, 116 பேருந்து சேவை நிறுத்தப்பட்டிருக்கு. அது மீண்டும் கொண்டு வரணும். தொகுதிக்குள்ளே மினி பேருந்துகள் கூடுதலாக வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் தற்போது இங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் முன்வைக்கிறாங்க. தொகுதியில் நியாய விலைக் கடைகள், குடிநீர் பிரச்சினை, மழைநீர் தேங்குவது மற்றும் கழிவுநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டிருப்பது மக்களை திருப்திப்படுத்தியுள்ளது. மினி பேருந்துகள் வேண்டும், போக்குவரத்து நெரிசலை குறைக்க சாலையை விரிவாக்க வேண்டும், நூலகங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், விளையாட்டு வீரர்களுக்கென மைதானங்களை ஏற்படுத்தி தர வேண்டும், குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை விரைந்து கட்டித்தர வேண்டும், குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் ஆகியவை நிறைவேற்றப்பட வேண்டியவை. நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. எங்களுக்கு என்ன விருப்பமோ நாங்கள் அதை தான் செய்வோம். டிஎம்கே வருது, ஏடிஎம்கே தான், அதுக்கு ஒரு மவுஸ் இருக்குது. கருணா இவர் கமலம், ரஜினி என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், அரசியலை என்ன பண்ணுவோம். அதாவது கஜா புயல் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அந்த டைமில் கமல் ஒன்றும் உதவி பண்ணலையே. அந்த டைமில் எதனா உதவி பண்ணியிருந்தானா பரவாயில்ல. மாற்றுக் கட்சி ஆட்சிக்கு இன்னைக்கு இருக்கிற ஆட்சி நல்லா இல்லைன்னா மாற்றுக் கட்சி வந்தால் தானே நல்லது. அதுவும் அதானே கரெக்டு. இந்த மதவாத கட்சியோ எந்த கட்சியும் வர சான்ஸ் இல்லை. அப்பத்துலேருந்தே திராவிட கட்சி தான் வரும். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதோட திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி தான் வரமே தவிர புதுசாக தனித்து வரணும்னா எந்த கட்சியும் வர முடியாது. தனி அணினா வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் கூட்டணியாக இருந்தது தான். ஏன்னா பெரிய தலைங்க இல்லை அவங்கெல்லாம். இப்போ எலெக்ஷன் நெருங்கும் போது தானே இவங்க எல்லாமே நல்லது செய்கிறாங்க. இதுன்னு 6-7 வருஷமாக எதுவுமே செய்யலையே. காசு வாங்கக்கூடாது, தப்பு. ஏற்கனவே முன்ன கொடுத்துருந்தாங்க, வாங்கிதான் இருந்தேன். இப்போ கொடுக்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா நல்ல. குறித்த மக்களின் விமர்சனங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அளித்த விளக்கத்தை பார்க்கலாம். தொகுதியில் நிலவிய கடுமையான குடிநீர் பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனையில் 80% பணிகளை செய்து முடித்திருக்கிறேன். மீதமுள்ள 20% பணிகளும் நடைபெற்று வருகிறது. குப்பை மேட்டை பொறுத்தவரையில் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி சட்டமன்றத்திலே வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். தொகுதியில் வார்டு 45 அமைந்துள்ள 2 கால்பந்தாட்ட மைதானத்தை மேம்படுத்தும் பணியும், மூர்த்திங்க தெருவில் அமைந்துள்ள குளத்தை தூர்வாரி சீரமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. தொகுதியில் இருக்கிற குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் கழிவுநீர் பைப்புகள், குடிநீர் பைப்புகள் எல்லாம் பழுதடைந்திருக்கிறது. மாநகராட்சிக்கும் குடிசை மாற்று வாரியத்திற்கும் இடையில் இருக்கிற நிர்வாக சீர்கேட்டினால் இந்த பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது. மழை காலங்களில் பெரிய அவதிக்குள்ளாகும் கணேசபுரம் ரயில்வே மேம்பாலத்தை அமைத்து தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தும் அந்த பணி மேற்கொள்ளாமல் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திக்கலாம். சென்னையில் இருந்தாலும் கூட சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை விஷயங்களில் இந்த தொகுதி தேங்கி நிற்பதாகத்தான் தெரிகிறது. இயன்றவரை சட்டமன்ற உறுப்பினர் செய்திருக்கிறார். அவரே கூறுகிறார் 80 விழுக்காட்டு பணிகளை செய்திருப்பதாக.
இன்னும் விரைவுபடுத்தப்பட வேண்டும். அடிப்படை தேவைகள் நிறைவடைந்தால் தானே வளர்ச்சி என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். கொடுங்கையூர் குப்பை கிடங்கு ஒன்று போதும் இந்த தொகுதிவாசிகளின் உறக்கத்தை கெடுப்பதற்கு. இதெல்லாம் பெரிய திட்டங்கள் போட்டு அரசு செய்ய வேண்டியது, கவனிப்பார்கள் என்று நம்புகிறோம்.